மீண்டும் ஒரு விசையாக சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். ஸ்தோத்திரம். இங்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனமா இருக்குன்னா, மறுரூபமாக்கப்பட்ட தரிசனம். என்ன தரிசனம்? மறுரூபமாக்கப்பட்ட தரிசனம். இதே மறுரூபத்தை மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து காண்பித்திருப்பார். யாருக்கு காண்பித்திருப்பார்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேருக்கும் தம்முடைய மறுரூபத்தை அவர் என்ன பண்ணாரு? காண்பித்தார். உயிரோடு இருக்கும் பொழுதே, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது, ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே யாருக்கு தரிசனம் கொடுத்தார்னா, யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த 3 சீஷர்களுக்கும் அவர் தம்முடைய தரிசனத்தை காண்பித்தார். இப்பொழுது அவர் யாருக்கு தம்முடைய தரிசனத்தை காண்பிக்கிறார்னா, தம்முடைய சீஷர்கள் அத்தனை பேருக்கும் தம்முடைய மறுரூபமான ஒரு தரிசனத்தை அவர் என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். நாம் தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் ஒரு வித்தியாசத்தை என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். நாம் உயிரோடு இருக்கிற வித்தியாசமும், நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர் தெழுந்த வித்தியாசத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். நம்முடைய எல்லா தோற்றங்களும் நம்மோடு இருக்கிற ஆவிக்குரிய நண்பர்களுக்கு தெரியும். நம்மோடு இணைந்து ஆலயத்திற்கு வரவங்களா இருக்கட்டும், நம்மோடு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க நம்மோடு சேர்ந்து ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய தோற்றங்கள் தெரியும், மறுரூபமான தோற்றங்கள் தெரியும். அதுதான் இயேசுநாதர், யாக்கோபு, பேதுரு, யோவான், இவர்கள் 4 பேருமே தனித்து ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்கள். இயேசு பர்சனலாகவும் ஜெபம் பண்ணுவார். கொஞ்சம் சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ண போறப்ப இப்படிப்பட்ட நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ண போவார். அப்படி சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்மை பத்தி தெரியும். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொருவருக்கும், சபைக்குள் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் என்னையை பத்தி ஒரு அளவுக்கு தெரியும். நம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அபிப்பிராயம் என்ன பண்ணும்? இருக்கும். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களுக்குள்ள பாவம் கிடையாது, இவங்களுக்குள்ள அக்கிரமங்கள் கிடையாது, இவங்களுக்குள்ள துரோகங்கள் கிடையாது, இவங்க இயேசுவை நேசிக்கிறவங்க, இயேசுவை ஆராதிக்கிறவங்க, இயேசுவை நேசிப்பது போல, அதாவது தங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கிறவங்களும் சொல்லி உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. இப்ப இயேசு முதலாவது தம்மை குறித்து யாருக்கு காண்பித்தார்? தம்மோடு இருக்கிறவர்களுக்கு காண்பித்தார். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருன்னு என்ன பண்ணணும்? முதலாவது யாருன்னா, நம்முடைய பலத்தை இல்ல, நம்முடைய பணத்தை இல்ல, நம்முடைய அதிகாரத்தை அல்ல, நம்முடைய ஆளுகையை அல்ல, நான் கர்த்தருக்குள் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன். இன்னைக்கு நாம் எதை வெளிப்படுத்த வேண்டும்? கர்த்தருக்குள். இன்றைக்கு அது அதிகமாய் தவறி போறதை நான் பார்க்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். எப்படின்னா, நாம் எல்லாத்தையும் காண்பிக்கிறோம். நம்முடைய திறமைகளை காண்பிக்கிறோம், நம்முடைய பலத்தை காண்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவருடைய அழகான தோற்றத்தை என்ன பண்றோம்? காண்பிக்கிறோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு போறவங்களுடைய முக்காவாசி தோற்றத்தை பாருங்க. ஐயோ, அப்படி ஒரு தூதர்களே போறது போல என்ன பண்ணும்? தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய தோற்றங்கள் என்ன பண்ணும்? அழகா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, உன்னுடைய வெளி தோற்றத்தை அல்லப்பா, உனக்குள் ஏற்பட்ட மறுரூபத்தை நீ என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். அப்ப நாம் எதை காண்பிக்க நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு நம்முடைய மறுரூபத்தை காண்பிக்கணும். இயேசு இது வரைக்கும் அற்புதங்களை காண்பித்தார், அடையாளங்களை காண்பித்தார், எல்லாவற்றையும் செய்தவர். தனக்குள் இருக்கிற அந்த மாற்றத்தை அவர் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை? காண்பித்ததில்லை. தம்மோடு தூதர்கள் பேசுவாங்கன்றதை இயேசு இது வரைக்கும் யாருக்கு என்ன பண்ணதில்லை? காண்பித்ததில்லை. இதுவரைக்கும் அவரோடு சேர்ந்து மோசையும் பேசுவார், எலியாவும் பேசுவார். அவருடைய முகங்கள் வெளிச்சத்தை போலவும், அவருடைய வஸ்திரங்கள் எந்த வண்ணானாலும் வெளுக்கப்படாத அளவுக்கு வெண்மையான ஒரு தோற்றம், இப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் அவருக்குள் இருக்கின்ற விஷயமே யாருக்கு தெரியாது? சீஷர்களுக்கு தெரியாது. அதுலேயும் விசேஷமாய் அவரோடு கூட ஜெபிப்பதற்கு புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறதான யாக்கோபுக்கு தெரியாது, யோவானுக்கு தெரியாது, பேதுருவுக்கும் தெரியாது. ஆனா இப்பொழுது தம்முடைய மறுரூபத்தை அவர் எல்லோருக்கும் என்ன பண்றார்? காண்பிக்கிறார். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறுல நாம் தெரிந்துக்கிற முதல் சத்தியம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்முடையதான ரட்சிப்பு, நம்முடையதான அபிஷேகம், நம்முடையதான வரங்கள், நம்முடைய கிருபைகள், நம்முடைய ஜபங்கள் எல்லாமே 4 செவுத்துக்குள்ளதான் என்ன பண்ணுச்சு? இருக்கு. அது வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், 4 செவருக்குள்ளதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான தேவ அருளை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் வெளியரங்கமா என்ன பண்ணணும்? செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாடு அவர் வெளியரங்கமான மறுரூபத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். தமது 12 சீஷர்களுக்கும் மறுரூபமான தரிசனத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம்.
அப்ப மறுரூபமான தரிசனத்தை பெற்றுக்கொண்ட சீஷர்களும் வெளியரங்கமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். வெளியரங்கமாகவும். அப்போ ஒரு மறுரூபம் என்பது நம்மை வெளியரங்கத்துக்கு நேராக கொண்டு போகணுமே தவிர நாம் அடைக்கப்பட்டே என்ன பண்ணக்கூடாது இருக்க. நேற்றைய தினத்தில் அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிச்சோம். அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே என்ன பண்ணணும், வரணும். லாசருவே வெளியே வான்னாரு. லாசரு வந்தாரா இல்ல லாசருவை கூட்டிட்டு வந்தாங்களா? லாசருவா தான் வெளியே வந்தான். யாரு வெளியே வந்தா? கள்ள புரட்டுறதுக்கு ஜனங்கள் உதவி செஞ்சாங்க. அவனுக்குள் வல்லமை புறப்பட வேண்டும் என்று இயேசுவுடைய வார்த்தை உதவி செய்தது. ஆனால் எழும்பி வந்ததோ லாசரு தான். லாசருவை யாரும் கைப்பிடிச்சு என்ன பண்ணல, தூக்கி வரல. வேதம் சொல்லுகிறது, அவன் வெளியே வந்தான், அவனுக்குள் சுற்றப்பட்ட துணியை அதற்கப்புறமாக அவங்க என்ன பண்ணாங்க, அகற்றினார்கள். நம்முடைய வாழ்க்கை எத்தனை காரியங்கள் சுத்தப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் நம்மளை சுத்தி வெளியே வரவிடாமல் வைத்திருக்குன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கான வார்த்தை என்னன்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் வெளியரங்கமானது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சப்ப அவர் சொல்லுவார், யாருக்கு இது என்ன பண்ணாத சொல்லாத. நிறைய இடத்துல சொல்லியிருக்காரா இல்லையா? எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் அடையாளம் செஞ்சுட்டு இதை நீ வெளியில யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, நீ ரகசியமா வச்சுக்கணும், நீ போய் சந்தோஷம். இப்படிதான் ரகசியமான செயலை செஞ்சாரு. ஆனா எப்ப அவர் சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தாரோ அதற்கப்புறம் அவர் வெளியரங்கமான காரியத்தை தான் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்ப இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் சத்தியத்துல நம்ம தியானிக்கிற வார்த்தை, இதுவரைக்கும் உள்ளரங்கமாய் செயல்பட்ட நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடையதான வரங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் வெளியரங்கமாய் செயல்படுவதற்கு, வெளியரங்கமாய் நடத்தி காண்பிப்பதற்கு நாம் மிக மிக பிரயாசப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? வெளியரங்கமா இருக்கணும். உள்ளான மனுஷனுக்கு அல்ல, வெளிப்புறமான மனுஷனுக்கு, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு, இயேசுவை பத்தி தெரியாத மனுஷங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மறுரூபத்தை காண்பிக்கணும். அந்த மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல 15 வசனத்துல இருந்து சில வசனங்களை வாசிங்களேன். 15வது வசனத்துல இருந்து. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஸ்தோத்திரம். அங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஒருவன் வெளியரங்கமாய் கர்த்தருக்காய் செயல்பட ஆரம்பிப்பான் என்று சொன்னால், ஒரு மனிதர் கர்த்தருடையதான உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தனக்குள் எடுத்து மறுரூபமான வாழ்க்கைக்கு நேராக அந்த மனிதன் புறப்பட்டு போக ஆரம்பிப்பான்னு சொன்னா, அந்த மனுஷனை குறித்து கர்த்தர் செய்கிறதான செயல்களை நம்ம இங்க என்ன பண்றோம், வாசிக்கிறோம். இதுவரைக்கும் அற்புத அடையாளங்கள் செய்தது இயேசு கிறிஸ்து. சீஷர்கள் அந்த அளவுக்கு செய்தாங்கன்னு சொல்லி இயேசு உயிரோடு இருந்தப்ப சொல்லப்படல. ஆனா இப்போ ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறாரு, நான் உயிர் தெழுந்துட்டேன், இனி எது நடந்தாலும் அது வெளியரங்கமா என்ன பண்ணணும், நடக்கணும். இதுவரைக்கும் ரகசியமா நான் செஞ்சேன், உங்களுக்கு மட்டும் இந்த 12 சீஷர்களுக்கு மட்டும் தான் தெரியும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் வெளியரங்கமான அற்புதங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு சொல்றார். அப்ப சீஷர்கள் எதை ஏற்றுக்கொள்ளணுமா, அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத யாரு ஃபர்ஸ்ட் நம்பணுமா, சீஷர்கள் நம்பணுமா. மேல ஒரு வசனம் 11வது வசனம் போடப்பட்டிருக்கும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்ட பொழுதும் நம்பவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று கேட்ட பொழுதும் அவர்கள் நம்பவில்லை. அப்ப அவருடைய தீர்மானம் என்ன, இனி நம்முடைய தேசத்துல எந்த ஒரு மாற்றமும் என்ன பண்ணாது, நடக்காது. இனி நம்முடையதான குடும்பத்துல, நம்முடைய சபையில, நம்ம சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல, தேசங்கள்ல எந்த அற்புதமும் நடக்காது. காரணம், இயேசு என்கிற அந்த மனிதர் மரித்து விட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இனி தேசத்திற்கு அற்புத அடையாளங்கள் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு இவங்க வந்ததுனால நம்பாம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு பார்த்தாரு, வந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, வாசிங்க 14வது வசனத்தை.
அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் 11 சீஷர்களும் போஜனம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறப்ப கர்த்தருடைய தரிசனம் நடக்குது. வாசிங்க. அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களே அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இது யாரு? சீஷர்கள். 11 சீஷர்கள். யூதாஸ் மரித்துட்டாரு. 12 சீஷர்கள்ல யூதாஸ் மரிச்சிட்டாரு. மீதம் இருக்கிற 11 சீஷர்களுக்கும் அவர் தரிசனமாகிறார். என்ன தரிசனமாகிறார்? நான் இத்தனை தடவை 40 நாட்கள்ல 10 முறை கர்த்தர் தரிசனமானார். நமக்கு ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகிறது, வேத ஆராய்ச்சிகள். அப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் 10 முறை தரிசனமாகியும் ஏன் நம்ப மாட்டீங்க? நான் மரித்ததை நம்பின நீங்க, நான் பாடுபட்டதை நம்பின நீங்க, நான் ரத்தம் சிந்தினதை நம்பின நீங்க, உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் என் ரத்தம் கழுவியது என்று நம்பின நீங்கள், நான் உயிர்த்தெழுதலை மாத்திரம் ஏன் நம்ப முடியல அப்படின்னு நம்பாம போன சீஷர்களை பார்த்து அவர் கடிந்து கொள்கிறாரு. அவிசுவாசத்தோடு நீங்க என்ன பண்ணாதீங்க, செயல்படாதீங்க. உங்க இருதயத்தை கடினப்படுத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க, செயல்படாதீங்க. நீங்க எப்படி செயல்படணுமா? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நீங்க என்ன பண்ணணும். அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பிரதானமான ஒரு ஊழியம், ஒரு வேலை, ஒரு நோக்கம், ஒரு சித்தம், இப்படி எதை நீங்கள் நினைத்து கொண்டாலும் அவர் சொல்லுவது சீஷர்களை மாறி சகல சிருஷ்டிக்கும் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நீங்கள் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது அல்ல, உயிர்த்தெழுதல் சத்தியத்தை வெளியரங்கமாய் கொண்டு போவது. உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது நம்முடைய நோக்கம் அல்ல, உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை வெளியரங்கமாய் கொண்டு போகும். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமே தவிர கொண்டு போறது இல்ல. இயேசு பிறந்தார்ன்ற சத்தியத்தை நம்ம கொண்டாடுறோம். இயேசு கல்வாரி சிலுவையில பாடுபட்டார் சொன்ன 40 நாட்கள் என்ன பண்ணோம், கொண்டாடணும், உபவாசத்தோம். ஆனா இதை யாருக்கு கொண்டு போகணுமா? சர்வ சிருஷ்டிக்கும். யாருக்கு கடத்தி கொண்டு போகணும்? சர்வ சிருஷ்டிகருக்கும். இயேசுவால் படைக்கப்பட்டதான ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சத்தியத்தை நம்ம கடத்த வேண்டும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம் என்ன? நீ தேவனுடைய உயிர்த்தெழுதலை சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அப்படி ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னா அதற்கு ஏதாவது ஒரு கிரியை நமக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், வெளியில வரணும். அப்படி என்னென்ன கிரியை வெளிப்படணும்னா, அதாவது விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாத வியாதியின் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள் சொல்லி அனுப்புறாரு. நீ இந்த உலகத்துக்குள்ள போனாக்க இந்த உலகம் உன்னை என்ன பண்ணாது, ஏத்துக்காது. இயேசு உயிரோடு இருக்காரு நீ பிரசங்கம் பண்ணா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு நம்முடைய பாவங்களை போக்கினார்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு உனக்காக எனக்காக பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் உயிர் தெழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நீ ஜெபி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், அவர் உனக்கு கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அப்ப என்ன வேணும் அந்த ஜனங்கள் நம்புவதற்கு? நமக்குள் வரங்கள் என்ன பண்ணணுமா? சீஷர்களுக்கு அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ வெறுமன போய் சுவிசேஷம் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. நமக்கு வெறும் சுவிசேஷம் சொல்லி நம்ம ஏத்துக்கப்பட்டோமா? இங்க ரட்சிக்கப்பட்ட நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறோம், நமக்கு சுவிசேஷம் மட்டும் சொல்லப்பட்டு நாம் அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பிடித்து கொண்டோமா கேட்டா கண்டிப்பா இருக்காது. சிலர் பரம்பரை அடிப்படையில் கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம். உங்களுடைய சந்ததியில யார் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள நீங்க கேட்டு பாருங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு அவங்க ஒரு சாட்சியை வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த அற்புதம் நடந்ததுனால நான் இயேசுவை என்ன பண்ணேன், நம்புனேன். அப்புறம் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் என் பிள்ளைங்க ஆலயத்துக்கு போச்சு, அப்புறம் அவன் பிள்ளை ஆலயத்துக்கு போச்சு, அடுத்து அவன் பிள்ளை ஆலயத்துக்கு போச்சுன்னு ஒரு சந்ததியவே கர்த்தர் என்ன பண்றாரு. அப்போ ஒரு சந்ததி தொடப்படணும்னா அந்த சந்ததிக்கு முதலாவது அற்புதமானது என்ன பண்ணணும், நடக்கணும். இதில் இயேசு கிறிஸ்து மிக தெளிவா இருக்கிறார். அதனால தான் நமக்கு சபைக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க விசுவாசிக்க கூடுமானால் உங்களை கொண்டும் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்க கூடுமானால்
உங்களை கொண்டும் அற்புதம் நடக்கும். ஏன்னா சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, சீஷர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அதனாலதான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அதை நல்லா குறிச்சு வச்சுங்க. விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. என்னென்ன அடையாளம் நடக்குமா? எல்லாமே நடக்கும். கடுகளவு விசுவாசோட மலையை பெயர்ந்து போனா அந்த மலை என்ன பண்ணும்? பெயர்ந்து நடுச்சமுத்திரத்துல போய் விழுகும். அப்ப நமக்குள் எது அதிகரிக்கணுமா? உயிர்த்தெழுந்த நாட்கள்ல விசுவாசமானது அதிகரிக்கணும். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காய் உயிர்த்தெழுந்திருக்கிறார், நான் செயல்படும் பொழுது எனக்காக அவரும் செயல்படுவார். நான் அவருக்காய் செயல்பட்டேன்னு சொன்னா அவரும் எனக்காக என்ன பண்ணுவாரு? செயல்படுவார். சீஷர்களுக்குள்ள கர்த்தர் அடையாளங்களை கொடுத்தாரு. சீஷர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரங்களை கொடுத்தாரு. அந்த வரங்கள் மாத்திரம் இருந்தா சீஷர்களால வியாதியை சுகமாக்க முடியுமா? இல்ல பேய்களை துரத்த முடியுமா? இல்ல மரித்து போன ஒரு சடலத்துக்கு முன்பாக பேதுரு முழங்கால் போயிட்டு ஜெபம் பண்ணி இந்த சரீரத்துக்கு உயிரடைய வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு, அதெல்லாம் நடந்திருக்குமா? ஜெபிக்கிற ஒருவன் இருந்தா ஜெபத்தை கேட்கிற ஒருவர் என்ன பண்ணணும்? இருக்கணுமா இல்லையா? ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால் அவன் ஜெபத்தை கேட்க ஒருவர் என்ன பண்ணணும்? அதுதான் உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. பேதுரு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார், இயேசுவே இந்த இந்த மரித்து போன சரீரத்துக்குள்ள உயிர் அடையணும்பான்னு சொல்லிட்டு பேதுரு முழங்கால் படிட்டு அந்த படுக்கையில முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை உயிரோடு இருக்கிற இயேசு கேட்டு அற்புதம் செய்கிறார். அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உயிரோடு இருக்கிற இயேசு என்ன பண்றாரு? பதில் தருகிறார். அதனாலதான் அவர் உயிரோடு இருக்கிறாரு நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரே, அதனாலே அவர் உயிரோடு இருக்கிறாரு. மரித்த யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. மரித்தோரும் மௌனத்தில் இருக்கிறவரும் வாய்கள் என்ன பண்ண மாட்டாங்க? திறக்க மாட்டாங்க. ஆனா வாய் திறந்து ஒரு மறு உத்தரவு கிடைக்குதுனாக்க அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறது தானே அர்த்தம். அப்ப பேதுரு ஜெபிக்கும் பொழுது, அசுத்தாவில துரத்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால இந்த அசுத்தாவியை துரத்துற இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரங்கள் அற்புதம் அடையணும்னு அவர் ஜெபிக்கிறப்ப அந்த ஜெபத்துக்கு ஒருத்தர் பதில் கேட்டார்ல, அப்ப இயேசு உயிரோட தானே இருக்கிறார். அப்ப பேதுருவுடைய வாழ்க்கையிலையும் சரி, சீஷருடைய வாழ்க்கையிலையும் சரி, அற்புத அடையாளங்கள் திரளாய் நடக்க காரணம் அவர் உயிரோடு இருக்கிறதுனால. இன்றைக்கும் நாம் ஜெபிப்போம்னு சொன்னா நம்முடைய ஜெபத்தை உயிரோடு இருக்கிற இயேசு கேட்டு நமக்கும் அற்புத அடையாளங்கள் செய்ய அவர் உண்மை உள்ளவர். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா விசுவாசத்தின் அளவுகோல். இந்த விசுவாசமானது எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல் இருக்குதோ அந்த அளவின்படிதான் அது செயல்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 88ஆம் சங்கீதத்தின் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 88ஆம் சங்கீதத்தின் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல கேள்வியா இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. இது நடக்குமா? மரித்தவனுக்கு அதிசயம் நடக்குமா? ஒருவன் செத்து போனா அவனுக்கு அதிசயம் நடக்குமா? நடக்காது என்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. சங்கீதக்காரன் அப்படிதான் பாடுறாரு. மரித்தவனுக்கு அதிசயம் நடக்குமா? என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? மரித்து போன வாழ்க்கையா இருக்கு. எதுக்கு? பாவத்துக்குள், வியாதிகளுக்குள் நான் மரித்து போனவனா காணப்படுறேன். எனக்கு அற்புதம் நடக்குமா? எனக்கு அதிசயம் நடக்குமா? கேள்விக்குறி. அங்க போட்டிருக்கா வசனத்தை? கேள்விக்குறி இருக்கா? அடுத்த வார்த்தையை சொல்றாரு, செத்து போன வீரர்கள் உம்மை துதிப்பார்களோ. அங்கேயும் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கா. அப்ப என்ன கேள்விக்குறினா, இது நடக்குமா? நம்முடைய இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி, நடக்குமா? எனக்கு நடக்குமா? இந்த காரியத்துல நடக்குமா? இந்த காரியத்துல மாறுமான்னு சொல்லி நம் கேள்விக்குறிகளை போட்டு போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியம், உயிர் தெழுந்த சத்தியம் சொல்லுகிறது, மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று. பழைய ஏற்பாட்டு காலம் சொல்லுகிறது மரித்தோருக்கு அற்புதம் நடக்குமான்னு. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுது மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி. அப்ப மரித்தோருக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா? செத்து போன வாலிபன் எழுந்து கர்த்தரை துதிப்பானா மாட்டானா? அப்ப எப்ப நடக்கும்? உயிர் தெழுந்த சத்தியம் யாருக்குள் விதைக்கப்படுகிறதோ அவர்களால் அற்புத அடையாளங்கள் நடக்கும்.
பழைய ஏற்பாடு சொல்லுது நடக்குமா? இன்னைக்கு பல பேர் இருக்கிற கேள்வி நடக்குமா நடக்குமா நடக்குமா. ஆனா புதிய ஏற்பாடு சத்தியத்துக்குள்ள வாங்க, நடக்கும். அதுதான் விசுவாசம். விசுவாசித்தால் அற்புத அடையாளங்களை காண முடியும். அவர் மறுரூபமானார். மறுரூபமானதை வெளியரங்கமாய் கொண்டு போன சீஷர்களுக்கு அவர் உதவி செய்தார். நாம் அவருடைய மறுரூபத்தை வெளியரங்கமாய் கொண்டு போவோம் என்றால், அவருடைய உயிர்த்தெழுதலை வெளியரங்கமாய் கொண்டு போவோம் என்றால், அவருடைய உயிர்த்தெழுதல் சத்தியத்தை ஜனங்களுக்குள்ள, புறஜாதிகளுக்குள்ள, ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ள, பின்வாங்கி போன மக்களுக்குள்ள நாம் அந்த சத்தியத்தை நாம் திணிக்க ஆரம்பிப்போம்னு சொன்னா, அந்த சத்தியத்தை நாம் சொல்ல ஆரம்பிப்போம்னு சொன்னா, நான் வெளியரங்கமாய் போக ஆரம்பிப்போம்னு சொன்னா, அவருடைய மகிமையையும் அவர் வெளியரங்கமாய் என்ன பண்ணுவார்? ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இயேசுவே அற்புதம் செய்யுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அது 4 செவத்துக்குள்ள மட்டும்தான். ஆனா அதுவே வெளியரங்கமாய் போய் அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னா, அது திரளான ஜனங்களுக்கு நேரம் என்ன பண்ண சத்தியம் கடந்து போகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் வெளியரங்கமான தரிசனத்தை என்ன பண்ணார்? காண்பித்தார். 11 பேரும் சாப்பிட தான் உட்காந்துருந்தாங்க. சாப்பிட உட்காந்துருந்தவங்களுக்கு சொன்ன வார்த்தை, நான் ஒரு ஆள் உயிர் தெழுந்ததா உனக்கு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். 10 தரிசனங்களை கொடுத்து உயிர் தெழுந்தேன் உனக்கு நான் சத்தியத்தை சொன்னா, நீ ஏனாக்கா அவர் உயிர் தெழுந்தா தெழுந்துட்டு போற, நான் சாப்பிட போறேன்னு ஓன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கியே. அப்போ உயிர் தெழுந்ததினுடைய விசுவாசம், உயிர் தெழுந்தனுடைய தாகம் உனக்கு இல்லையா? அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற வரைக்கும் இயேசுவே நீ மரிக்க கூடாது. பேதுரு முத கொண்டு தான் இயேசுவே உமக்கு அப்படிலாம் ஆகக்கூடாது சொன்னாரா இல்லையா? இயேசுவே உமக்கு அப்படிலாம் ஆகக்கூடாது, நீர் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீர்லாம் சாக மாட்டீர், நீர்லாம் உயிரோட இருப்பீர். இப்படியெல்லாம் வீரவசனம் பேசின சீஷர்கள் இயேசு மரித்ததற்கு பிற்பாடு, இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணின பிற்பாடு அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்பல. அதனாலதான் சொல்றாரு, உங்க இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. விசுவாசத்துக்கு ஏற்ற உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் கடினப்படும்னு சொன்னா அற்புதங்களை என்ன பண்ண முடியாது. விசுவாசத்துக்கு நேரம் உங்க இருதயம் கடினப்படும் என்றால் வெளியரங்கமான காரியத்தை என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. வெளியரங்கமாய் அற்புதம் நடக்கணும்னு சொன்னா விசுவாசம் அதிகமா இருக்கணும். விசுவாசமானது அதிகமா இருக்கணும். மரித்தவர்களுக்கு அற்புதம் செய்வீரோ? இன்றைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு அற்புதம் நடக்குமா, உனக்கு அற்புதம் நடக்குமா, அவனுக்கு நடக்குமா, இவனுக்கு நடக்குமான்னு கேள்வி இருக்கு. நடக்கும். இவங்கெல்லாம் இயேசுவை ஏத்துக்கொண்டு இயேசுவை ஆராதிப்பாங்க. நமக்குள்ள ஒரு பாரம் ஒன்று இருக்கும். ஆனா அந்த பாரமே கேள்விக்குறியா மாறிடுது. இது நடக்குமா? என் குடும்பத்துல இருக்கிற இவங்கெல்லாம் என்னைக்கு ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க என்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பாங்க, இவங்க என்னைக்கு கர்த்தரை துதிப்பாங்க, இதெல்லாம் என்னைக்கு நடக்குமா? ஒரு கேள்விக்குறி. மரித்து போன வாழ்க்கை உயிரடையுமா? கேள்விக்குறி. ஆனா வேதம் சொல்லுது உயிரடையும். அப்ப நம்முடையதான வாழ்க்கை உயிரடைந்த சத்தியங்கள், மறுரூபமாக்கப்பட்ட சத்தியங்கள் வெளியரங்கமா என்ன பண்ணணும்? செயல்படணும். ஒரு 3 காரியத்தை சுருக்கமா சொல்லி அந்த சத்தியத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக சொல்லக்கூடியதான ஒரு சத்தியம் அது. பிலிப்பியர்களுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் அதன் 10-11 வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை என்ன வார்த்தை சொல்றாரு? நான் உயிர்த்தெழுவதற்கு தகுதி அடையும்படி, நான் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி அடையும்படி. அப்ப ஸ்தோத்திரம். முதலாவது இந்த அற்புத அடையாளங்கள் வெளியரங்கமா ஆகணும்னா அதற்கேற்ற தகுதி அடையணும். வெறுமன எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் போய் கை வச்சாக்க வியாதி பறக்கும், பேய் பறக்கும் அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு தகுதியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த தகுதி தான் பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாட்கள்ல அவர் கொடுத்ததான அபிஷேகம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா 40 நாட்கள் அவர்கள் உபவாசிக்க வேண்டும். அதாவது
உயிர்த்தெழுந்த நாட்கள்ல இருந்து, பஸ்கா பிற்கப்பட்ட அந்த நாட்கள்ல இருந்து பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கு? 50 நாட்கள். இது பழைய ஏற்பாட்டு சத்தியம். 50 நாட்கள் இருக்கு. இந்த 50 நாட்கள்ல 40 நாள் இயேசு என்ன பண்ணார்? உயிரோடு இருந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாய் கொண்டே இருந்தார். பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு எத்தனை நாள் இருக்கு? 50 நாள். மொத்தம் 50 நாள்ல இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்த மகிமையை அங்கங்க காண்பித்து கொண்டிருந்தார். அப்ப 40 நாள் கொஞ்சம் கலவரமா தான் இருந்துச்சு. 40வது நாள் அவர் சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறேன். நீங்க எல்லாரும் போய் என்ன பண்ணுங்க? ஒரு வீட்டில் ஜோம் பண்ணுங்க. பெந்தெகோஸ்தே எனும் நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்ப 50 நாள்ல 40 நாள் போக மீதி எத்தனை நாள் தான் இருக்கு? இந்த 10 நாளும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தகுதி அடையும்படி நீங்கள் அமர்ந்திருங்கள்னு சொல்லி அந்த சத்தியத்தை தமது சீஷர்களுக்கு கொடுத்து விட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் அந்த சத்தியத்துக்கு தகுதிப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்து எப்படி வெளியரங்கமாய் அற்புதம் செய்தாரோ அந்த வரங்கள், அந்த கிருபைகள், அந்த அபிஷேகங்கள் இவர்களுக்குள் செயல்பட அந்த 10 நாட்களும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஏன்னா தோமா ஒரு சரியான விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன். தோமாவுக்கு விசுவாசம் சுத்து போடல என்ன பண்ணாது? வராது. பேதுருவுக்கு தைரியமா நின்னு பிரசங்கம் பண்ணுவதற்கு வராது. இன்னும் சீஷர்களுக்கு எத்தனை பலவீனங்கள் இருந்தோ தெரியல. இந்த 2 பேர் தான் பிரதானமா என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெளியரங்கமா வந்திருக்கிறாங்க. ஒருவருக்கு விசுவாசிக்க தெரியாது, நம்ப மாட்டார். இன்னொருத்தர் தைரியமா இருக்க மாட்டார். இப்ப இந்த 2 பேருமே வெளியரங்கமாய் அற்புதம் செய்யணும்னா என்ன செய்யணும்? தகுதி அடையணும். என்ன அடையணும்? தகுதி அடையணும். அப்ப அந்த தகுதி அடையணும்னா இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல அமர்ந்து அவர்களை தகுதிப்படுத்துவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். தகுதி அடைய அவர்களை ஒப்பு கொடுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து 10 நாட்களும் அவர்கள் ஒப்பு கொடுத்ததை பார்த்து அவர்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்தினார். இப்ப பவுலை பொறுத்த வரைக்கும் பவுல் சொல்ற வார்த்தை என்ன? நான் எப்படியாகிலும் உயிர்த்தெழுவதற்கு தகுதி அடைகிறேன். அந்த தகுதி அடைவதற்கு நான் என்ன பண்றேன்னா, அடுத்த வசனத்துல 11ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாகவும் எண்ணுகிறேன். அப்ப ஒரு தகுதி வேணும்னா, நம்முடைய வாழ்க்கையில தகுதி எப்ப கிடைக்கும்னா, நாம் எதையெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ, நம்முடைய ஜீவனை விட, இயேசுவை விட, என் வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம், இதுலனா நான் இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் நாம் ரொம்ப ஒரு எடுத்து நிறுத்துறோமோ அது எல்லாவற்றையும் நஷ்டமுமாகவும் குப்பையுமாகவும் யார் ஒருவன் உதறிவிட்டு நான் தகுதி அடைவதற்கு, நான் உயிர்த்தெழுவதற்கு நான் போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் புறப்படுறானோ அவனை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன பண்ணுவார்? செய்வார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்ல அவரை தேடி ஒரு வாலிபன் வந்தான். அந்த வாலிபனோ எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யூத வாலிபன். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ என்ன செய்யணும்னா உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வித்து நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னார். அதற்கு அந்த வாலிபன் இடம் கொடுக்கல. எல்லாவற்றையும் நஷ்டமுமாக குப்பையுமாக விட்டு வரதற்கு அந்த வாலிபனுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. காரணம் என்ன? அவனுக்கு இயேசுவை பின்பற்றுவதை விட எதை பின்பற்றுவது முக்கியமா இருக்கு? தன்னோடு இருக்கிற பெயர் புகழை. இயேசுவை பின்பற்றுவதை விட தன்னிடத்தில் இருக்கிறதான அந்த விலை மதிக்க முடியாத சில சொத்துக்கள், ஆஸ்திகள், இது அவனுக்கு பெருசா தெரியுது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட எது நமக்கு முக்கியமாய் தெரியுதோ அத்தனையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி ஒருவன் புறப்பட ஆரம்பித்தால் அவனை கொண்டு கர்த்தர் வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்ப பவுல் எல்லாத்தையும் விடுறாரு. நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டு பவுல் புறப்பட்டு போகிறாரு. எந்தெந்த இடத்துல பவுல் இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்குன்னு அவர் உணர்கிறாரோ அத்தனையும் விட ஆரம்பிச்சார்.
ஏன்னா ஒரு ஒரு மனிதன் ஒரே நாளில் முழுமை அடைய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரே நாளில் ஒரு மனிதன் மறுரூபமாக்கப்பட முடியுமா? முடியாது. ஒரு பானையே செய்யணும்னா அந்த பானைக்கான ப்ராசஸ் ஒரு 4 நாளைக்காவது அந்த பானை என்ன பண்ணணும்? அந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கணும். அந்த மண்ணை எடுத்து நல்லா கொலைய சலிச்சு மிதிச்சு ஒரு மண்ணும் ஒரு தூசியும் ஒரு ஒரு முள்ளும் இல்லாம அதை என்ன பண்ணணும்? ஒரு நாள் வைக்கணும். 2வது நாள் அதை தண்ணியில போட்டு ஊற போட்டு மிதியோ மிதிச்சு வைக்கணும். 3வது நாள் அதை மறுபடியும் ஒரு குழச்சு பானையில வச்சு அதை வடிவத்துக்கு கொண்டு வரணும். 4வது நாள் நெருப்புல சுட்டு எடுக்கணும். ஒரு மண் பானையாய் மாறுவதற்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு தகுதி அடிப்படை இருக்கு. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை தகுதியை வச்சிருப்பார். ஒருவன் சோதிக்கப்படும் பொழுது அவன் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அவன் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் பலவீனப்படுவான். ஆனா சோதனையை ஜெயித்தால் அவன் பொன்னாக என்ன பண்ணுவான்? மாறுவான். அப்போ நம்முடைய தகுதி அடைவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியை போலத்தான் இருக்கும். நடக்குமா நடக்காதான்னு. ஆனா தகுதிக்கு நேராக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறாரா இருக்கிறபடியினால் நம்மை கொண்டு வெளியரங்கமான காரியத்தை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். பவுலை கொண்டு அவர் செய்யாத வெளியரங்கமான காரியங்கள் எதுவுமே கிடையாது. காரணம், அந்த உயிர்த்தெழுதலுக்கு நேராக பவுல் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். பவுல் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். நாமும் இயேசுவுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்த ஆரம்பிப்போம்னு சொன்னா நம்மை கொண்டும் வெளியரங்கமான மறுரூபத்தை கர்த்தர் காண்பிக்க முடியும். நம்மை கொண்டும் வெளியரங்கமான மறுரூபத்தை கர்த்தர் காண்பிக்க முடியும். பயன்படாத மனுஷர்கள் தான் தகுதிக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. பவுல் ஒரு சாட்சி சொல்றார். அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 5, 6, 7, 8 வசனத்தை வாசிக்கலாமா? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு லாபமாய் தோண எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். ஆனா அவருடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கு? அவன் சாட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. அவரை போல ஒரு ரிச்சான வாழ்க்கையை வாழ்ந்த மனுஷன் யாருமே இருந்திருக்க முடியாது. ஒரு வாலிப பருவத்துல கவர்மெண்ட் போஸ்டிங்ல ஆஸ்தி அந்தஸ்துல இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை, நான் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவனாதான் இருந்தேன். எப்ப? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சகல ஆஸ்தி உடையவனாதான் இருந்தேன். ஆனா ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாடு கிறிஸ்துவுக்காக நான் தகுதி அடைவதற்கு எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன். எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்கிட்ட என்னென்ன காரியங்கள் இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? விட்டு கிறிஸ்துவுக்கு நேராக என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அதுதான் பவுலுடைய சாட்சி. பவுலுடைய முந்தின வாழ்க்கை அது எவ்வளவு கொடூரமான வாழ்க்கையா இருந்தாலும் பவுல் சொல்ற ஒரே ஒரு விஷயம், அது முன்னாடி. அது முன்னாடி. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அந்த அடிப்படைக்குள் சத்தியத்துக்குள் நான் வந்தேனோ அதற்கு பிற்பாடு நான் தகுதி அடையும்படி நான் எல்லாவற்றையும் விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். நமக்கு ஒரு தகுதி வேணும்னா சில விஷயங்களை விட்டு தான் ஆகணும். என்னைய கர்த்தர் ஊழியக்காரன்ற ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்காருன்னா இதற்கு நான் விட்டு வந்த காரியம் எத்தனைன்னு எனக்கு தான் தெரியும். இதற்காக நான் விட்டு வந்த காரியம், இந்த தகுதி நான் அடைவதற்கு நான் விட்டு வந்த காரியம் எத்தனைன்னு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதுக்கு அவங்க எத்தனையோ காரியங்கள் இருக்கு. உலகத்துல பார்த்த வேலை இருக்கு, உலகத்தில் படித்த படிப்பு இருக்கு, உலகத்தை நேசித்த நேசங்கள் இருக்கு, குடும்பத்தை நேசித்த நேசங்கள் இருக்கு. இப்படி எல்லாவற்றையும் எதுக்கு விட்டாங்க? இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்ய தகுதி ஆகணுன்றதுக்காண்டி. சாதாரண ஒரு ஆலயத்துக்குள் நாம் நாட்டப்படுவதற்கே நமக்கு இவ்வளவு தகுதி வேணும் அப்படின்னா அவருக்காக பயன்படுவதற்கு எவ்வளவு தகுதி வேணும்? எல்லாவற்றுக்கும் மேல அவர் வரும் பொழுது நாம் மறுரூபம் அடைய நமக்கு எவ்வளவு தகுதி வேணும்? உயிர் தெழுந்த தேவன் நம்மை உயிரடைய வைக்கணும்னா நமக்கு நிறைய தகுதி வேணும். அதுக்கு நமக்குள் ஒரு அடிப்படை வேணும். நமக்கு ஒரு
அந்த அடிப்படை தான் உலகத்தை விட்டு கிறிஸ்துவுக்காய் வாழ்வது, பாவத்தை விட்டு கிறிஸ்துவுக்காய் வாழ்வது, அக்கிரமத்தை விட்டு கிறிஸ்துவுக்காய் வாழ்வது. யார் ஒருவர் தங்களுடைய பழைய கிரியைகளை விட்டு கிறிஸ்துவுக்காக முன்னேறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளியரங்கமான அற்புதங்கள் செய்வார். இது நிச்சயம். அல்லேலூயா. ஒருவர் பழைய காரியங்களை விட்டு கிறிஸ்துவுக்காக தங்களை தகுதிப்படுத்த ஆரம்பிப்பாங்கன்னா அவர்களை கர்த்தர் வெளியரங்கமான அடையாளங்களை செய்ய வைப்பார். அப்ப முதல் காரியம், தகுதி அடையும்படி எல்லாவற்றையும் விட வேண்டும். இரண்டாவது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அது 42வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அது 42வது வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுதிருக்கும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இங்க ஒரு சத்தியத்தை பவுல் சொல்றாரு. உயிர் அடையணும்னா, உயிர் தொழ வேண்டும் அப்படின்னா விதைக்கப்பட வேண்டும். உயிர் அடையணும்னா விதைக்கப்பட வேண்டும். ஒரு கோதுமை மணியை குறித்து ஒரு சத்தியம் ஒன்று இருக்கு. கோதுமை மணியானது தனித்திராவிட்டால், நிலத்தில் சாகாவிட்டால் அது எப்படி பலன் கொடுக்கும்? ஒரு கோதுமை மணியானது தனித்து நிலத்தில் சாகாவிட்டால் அது எப்படி பலனுள்ளதாய் மாறும்? ஒரு விதையானது தனித்து விதைக்கப்படாவிட்டால் அது எப்படி பயனுள்ளதாய் மாறும்? நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களை மாறணும்னா, பிரயோஜனம் உள்ளவர்களை மாறணும்னா, கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாய் கொண்டு போகணும்னா நாம் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். முதலாவது, ஒரு விதைக்கப்பட்ட விதை, விதைக்கப்பட்ட கொடி, அது வளரும் பொழுது அநேகருக்கு பலனை கொடுக்கும். அது அதனுடைய மறுரூபம் வெளியில வர ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற காரியங்கள் கொஞ்ச நாட்களா இருந்தாலும் அது வெளியில வரப்ப ஒரு தோற்றத்தை காட்டும். எந்த ஒரு சீடா, எந்த ஒரு விதையா இருந்தாலும் அது பார்க்கறப்ப எப்படிதான் இருக்கும்? கருப்பா, சின்னதா, தோற்றம் இல்லாததா, இதுல இருந்தா இவ்வளோ பெரிய தர்பூசணி பழம் முளைக்குதுன்னு சொல்ற அளவு கூட சில விதை என்ன பண்ணும்? இப்படி கொண்டு தான் இருக்கும். விதையை எடுத்துக்கங்க. எந்த விதை பலாப்பழ சைஸுக்கு ஏதாவது விதை பார்த்துருக்கீங்களா? அப்ப விதையானது எப்படிப்பட்ட விதையா இருக்கும்? இம்புட்டு கூண்டு தான் விதை இருக்கும். ஆனா அந்த விதை விதைக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு விதையில இருந்து ஒரு மரமே முளைக்கும். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக ஒரு ஆத்மா விதைக்கப்படும் என்றால், கிறிஸ்துவுக்காக ஒரு ஆத்மா தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்கள், தங்கள் பாவங்கள், தங்களுடைய எல்லா விதமான உலக கிரியைகளையும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு கீழே, கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு கீழே அது விதைக்கும் என்றால், அது முளைக்கும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அதை மாற்றுவார். அப்ப விதைக்கணும். நம்ம வெளியரங்கமான காரியங்கள் நமக்கு நம்ம இடத்துல இருந்து செயல்படணும்னாக்க, நம்முடைய மறுரூபம் தெரியணும்னாக்க நான் விதைக்கப்படணும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு 3 நாள் எங்க விதைக்கப்பட்டிருந்தாரு? கல்லறைக்குள்ள விதைக்கப்பட்டிருந்தார். கல்லறைக்குள் 3 நாள் இயேசு கிறிஸ்து விதைக்கப்பட்டிருந்தார். ஊருக்கே தெரியும் அவர் மரித்து விட்டார், கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டார்னு சொல்லி. ஆனா 3வது நாள் ஒரு சத்தியம் வெளியில வருது, அவர் மறுரூபமானார், அவர் உயிர் தெழுந்தார். அப்ப விதைக்கப்பட்ட நாட்கள் கொஞ்ச நாட்களா இருந்தால் நீங்க மறுரூபமாகி வெளியரங்கமாகிறது இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் சொல்கிற ஒரே ஒரு சத்தியம், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் விதைக்கப்பட்டது உண்மை, அவர் உயிர் தெழுந்ததும் உண்மை. அப்ப ஒருவர் வெளியரங்கமாய் கிறிஸ்துவுக்கு பயன்படணும் அப்படின்னா, வெளியரங்கமான மறுரூபத்தை பார்க்கணும் அப்படின்னா, உள்ள அரங்கத்தில் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்பட்டிருக்கணும். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும்ல, உன் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு நீ பண்ணுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமா என்ன பண்ணுவார்? அப்போ யார் விதைக்கிறாங்களோ அவர்களையே கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். யார் விதைக்கப்படுறாங்களோ, யார் நாட்டப்படுறாங்களோ அவர்களையவே கர்த்தர் முளைக்க பண்ணி, அவர்களையே கனி கொடுக்க வைத்து, அவர்கள் இலைகளை தழைக்க பண்ணி, அவர்கள் ஸ்தோத்திரம் சங்கீதம் 1 சொல்லப்பட்டது போல அவர்கள் இலைகள் பச்சையா இருந்து அவர்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கத்தக்கதாக அவர் ஓடுகிற வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக கர்த்தர் என்ன பண்றார்? பார்க்கிறார். யாரு? விதைக்கப்பட்டவங்க.
ஏன் இன்றைக்கு அநேகரால கனி கொடுக்க முடியல? விதைக்கப்படல. ஏன் நம்முடைய குடும்பங்கள் தலைக்காம இருக்கு? இன்னும் விதைக்கப்படல. ஏன் நம்முடைய குடும்பத்துல பார்ப்பதற்கு ஒரு அழகான தோற்றம், ஒரு பசுமையான தோற்றம் இல்லாமல் வறட்சியான தோற்றம் காணப்படுது? விதைக்கப்படல. விதைக்கப்பட்ட விதைக்கும் விதைக்கப்படாத விதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. விதைக்கப்பட்ட விதை மண்ணுக்குள் என்ன பண்ணும்? தன்னை ஒப்பு கொடுத்து ஈரத்தை தேடி என்ன பண்ணும்? அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா நிலத்துக்கு மேல் இருக்கிற விதை அப்படி கிடையாது. அந்த விதை மண்ணுல இருந்து சற்று உயர்வா இருக்கும். அந்த விதைக்குள் மாற்றங்கள் நடக்கும், இந்த விதைக்குள் மாற்றங்கள் நடக்காது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்பட்டால் அவர்களுக்குள் மாற்றங்கள் நடக்கும். ஒருவருக்குள் மாற்றங்கள் இல்லைன்னா அந்த விதை இன்னும் விதைக்கப்படலன்னு அர்த்தம். அந்த விதை இன்னும் விதைக்கப்படல. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமா இருக்கட்டும், 40 வருஷமா இருக்கட்டும், 5 வருஷமா இருக்கட்டும், 50 வருஷமா இருக்கட்டும், மாற்றங்கள் இல்லை என்றால் அது விதைக்கப்படாத விதை என்பதை இன்றைக்கு நான் புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பட்டாச்சு, ஆனா மாற்றங்கள் இல்லையே, சுபாவத்துல மாற்றம் இல்லையே, வெளியரங்கத்துல மாற்றங்கள் இல்லை. ஏன்னா அது இன்னும் விதைக்கப்படல. விதைச்சாதான் மாற்றங்கள் நடந்திருக்குமே. விதைக்கப்பட்ட எந்த விதையாவது மாற்றங்கள் அடையாம அது வளர்ந்துருக்குதா? இல்ல. விதைச்சா மாற்றம் வரும். விதைக்காததுனாலதான் மாற்றங்கள் இல்ல. கிறிஸ்துவுக்காக பயன்படணும்னு ஆசை இருக்கலாம், விதைக்காம ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. விதைக்காம ஆசைப்பட்டா ஒரு கனியும் ஒரு இலையும் பார்க்க முடியாது. விதைக்கணும், விதைக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கை உயிர்த்தெழுதலுக்காக விதைக்கப்பட்டதா இருக்கும் என்றால் நம்மை கர்த்தர் தழைக்க வைத்து, நம்மை கனி கொடுக்க வைத்து, அநேகரை நம்முடைய நிழலுக்கு கீழே கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அதுக்கு விதைக்கப்படணும். அதே ஒன்றுக்கு இந்த 15ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தோட ஒரு வாசிங்களேன். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. இந்த அதிகாரத்தை நான் சொல்ற சில வசனங்களான நீங்க குறிச்சிங்கன்னா எல்லாமே அடக்கம் பண்ணப்பட்டதும் விதைக்கப்பட்டதுமாவே இருக்கும். 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். 13வது வசனத்தை வாசிங்க. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அடுத்து 15 வாசிங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. இப்ப இதுவரைக்கும் பார்த்த வசனங்கள் சொல்லப்படுகிறது, இயேசு உயிர்த்தெழாவிட்டால் அவர் யாரை உயிர்த்தெழ வைத்திருக்க முடியாது. எந்த ஒரு விதையும் விதைக்கப்படாவிட்டால் அது உயிரோடு எழும்ப முடியாது. கிறிஸ்து விதைக்கப்பட்டு உயிர் தந்ததால கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்படுகிற அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ணுவார்? உயிர்த்தெழச் செய்வார். கிறிஸ்து விதைக்கப்பட்டு இயேசு விதைக்கப்பட்டு அவர் உயிரோடு எழும்பினபடியினால் கிறிஸ்துவுக்காக யாரெல்லாம் விதைக்கப்படுகிறார்களோ, எந்தெந்த ஆத்மா கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி விட்டு விதைக்கப்படுதோ அத்தனை ஆத்துமாக்களையும் கர்த்தர் முளைக்க பண்ணுகிறவராக உயிர்த்தெழ வைக்கிறவர் அவர் என்ன பண்றார்? காணப்படுறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? விதைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், மனுஷன் மரணம் உண்டாகாதபடியால் மனுஷன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும். அப்போ ஒருவன் மரித்தாதான் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுது? மரித்தாதான் உயிர்த்தெழுதல் நடக்கும். விதைக்கப்பட்டாதான் முளைக்க முடியும். விதைக்கப்பட்டாதான் முளைக்க முடியும். அது 29வது வசனம் சொல்லப்படுகிறது, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? ஸ்தோத்திரம். இப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஞானஸ்தான சத்தியம் எதற்காக? உயிர்த்தெழுவதற்காக. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, எதுக்கு? சாகிறதுக்காகவா? இல்ல, உயிர்த்தெழுவதற்காக. எதுல இருந்து? பாவத்துல இருந்து. அப்ப எதுக்கு விதைக்கணும்? பாவத்தை விதைக்கணும். எப்படி பிழைக்கணும்? பாவத்திலிருந்து நீதிமானா பிழைக்கணும். அப்ப எதை விதைக்கிறோமோ நாம் கர்த்தருக்குள்ள என்ன பண்ண முடியும்? ஒரு மறுரூபமான வாழ்க்கைய பார்க்க முடியும். விதைக்காம மறுரூபத்தை என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? விதைத்தாதானே அறுக்க முடியும். விதைக்காமலே அறுவடைக்காக காத்திருந்தா எப்படி அறுவடை நடக்கும்? நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு நான் நினைக்கிறேன். விதைக்கிறோம், பிரயாசப்படுறோம், ஆனா விதைக்கிறது இல்லை.
நான் ஜெபித்தா அற்புதம் நடக்கணும்னு நம்ம பிரயாசப்படுறோம், ஆனா விதைக்கிறது இல்ல. நான் ஜெபிச்ச அடையாளங்கள் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா விதைக்கிறது இல்ல. வெறுமன வாய்ஸ் அவுடால் மட்டும் கொடுத்துட்டு வெளியரங்கமாக நாம் செயல்பட்டு விட்டு உள்ளரங்கம் ஒண்ணுமே இல்லைன்னா, உள்ளுக்குள்ள ஒரு மறுரூபம் இல்லைன்னா ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது, நடக்காது. அப்ப வெளியரங்கத்தில் அற்புதம் நடக்கணும்னா உள்ளரங்கத்தில் ஒரு மறுரூபம் என்ன பண்ணணும், நடக்கணும். வெளியரங்கத்தில் ஒரு மாற்றம் நடக்கணும்னா உள்ளரங்கத்தில் ஒரு மறுரூபம் என்ன பண்ணணும், நடக்கணும். அதே 32வது வசனத்தை வாசிங்களேன். நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன், ம், அப்படி போராடுதினாலே ம். எனக்கு பிரயோஜனம் என்ன? ம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, சாப்பிடுறதும் உயிர் வாழ்வதும் எதற்காக? உயிர் தெழுவதற்காக. சாப்பாடு சாப்பிடுறது எதற்காக? உயிர் வாழ்வதற்காக. அப்ப கிறிஸ்துவுக்காக விதைத்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான், உயிர் வாழுவான். ஒரு நம்பிக்கை, சாப்பிட்டா உயிர் வாழ்வன்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, விதைக்கப்பட்டாலும் கர்த்தர் பயன்படுத்துற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணணும், இருக்கணும். அதைத்தான் பவுல் கற்றுக் கொடுக்கிறாரு. நான் ஒரு 3 வேளை நான் சாப்பிடல, 3 நாளைக்கு நான் தண்ணி குடிக்காம ஆகாரம் புசிக்காம இருந்தாக்க நான் செத்து போயிடணும் ஒரு பயம் இருக்கு. அப்ப நான் டெய்லி தண்ணி குடிக்கணும், டெய்லி நான் சாப்பாடு சாப்பிடணும். காரணம், நான் உயிர் வாழ்வதற்கு, ஒரு சரீரம் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் புசிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால், அந்த சரீரம் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்பட்டால் அது உயிர் தெழும் என்கிற நிச்சயம் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும்னு பவுல் கற்றுக் கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, விதைங்க. கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, விதைங்க. விதைக்கப்பட்டீங்கன்னா அவர் உயிரோட என்ன பண்ணுவார், எழுப்புவார். விதையானது விதைக்கப்படாவிட்டால் அது மிகுந்த கனியை என்ன பண்ணாது, கொடுக்காது. நாம் மற்றவர்களுக்கு கனி உள்ளவர்களாக இருக்கணும் என்றால் நான் விதைக்கப்பட்டிருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறி வைத்து கர்த்தர் இத்தனை திருச்சபைகளை எழுப்ப, இத்தனை ஊழியர்களை எழுப்ப காரணம் என்ன? இத்தனை பேருக்கு பவுல் பயன்பட காரணம் என்ன? இத்தனை பேருக்கு பவுல் கனி உள்ள மனுஷனாய் இருக்க காரணம் என்ன? அவர் தன்னை கிறிஸ்துவுக்குள் விதைத்து விட்டார். விதைத்ததால் அவருக்குள் இருந்து கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. தீமோத்திக்கு எழுதின கடிதம் என்ன? எனக்கு இந்த பிலமோன் எழுதின நிருபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிருபத்தை பார்த்தோம்னாக்க ஒரு தனி நபருக்காக பவுல் எழுதுவார். அது ஊழியத்துக்காக கிடையாது, ஒரு தனி நபருக்காக. அந்த லெட்டரை படிச்ச உடனே அந்த பிலமோன்ங்கிறதான அந்த அதிபதி என்ன பண்ணுவாரு, தன்னை மாத்திக்குவார். அப்ப பவுலுடையதான எழுத்து எந்த அளவுக்கு ஒருவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுது. நான் ஜெபித்தா அது ஊழியமா மாறணும், நான் முழங்கால் போட்டா அது ஊழியமா மாறணும், நான் லெட்டர் எழுதுனா அது ஊழியமா மாறணும், நான் ஒரு காரியம் செஞ்சா அது கிறிஸ்துவுக்கு ஊழியமா மாறணும்னா நான் விதைக்கப்பட்டு இருக்கணும். நான் விதைக்கப்படாம என் எழுத்து ஊழியம் செய்யாது. இன்றைக்கு எத்தனையோ பிரதி பார்க்குறோம், கைப்பிரதி பார்க்குறோம், மேகசின்ஸ் பார்க்குறோம். மேகசின்ஸ், எல்லா மேகசின்ஸும் படிக்கிறப்ப நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுதா? சிலருடைய மேகசின்ஸை மட்டும் படிச்சோம்னா நம்மள அறியாம ஆவிக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். காரணம் என்ன? அவர்கள் விதையோடு எழுதுறாங்க. விதைக்கப்பட்ட விதையோடு அவங்க என்ன பண்றாங்க? நம்மளும் தான் எழுதுறோம், எத்தனை பேர் படிக்கிறாங்க? நம்மளும் தான் பாட்டு எழுதுறோம், எத்தனை பேருக்கு அந்த பாட்டு போய் சேருது? ஆனா சிலருடைய பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பறக்க காரணம் என்ன? அவங்க விதைக்கப்பட்டு அந்த விதையிலிருந்து பாட்டு எழுதுறாங்க. விதைக்கப்பட்ட விதை பாட்டு எழுதுறப்ப அது பயன்படுமா, பயன்படாதா? விதைக்கப்பட்ட விதை எழுதுற பாட்டுக்கும் விதைக்கப்படாத விதை எழுதுற பாட்டுக்கும், விதைக்கப்பட்ட ஒரு விதை எழுதுற மேகசினுக்கும் விதைக்கப்படாத ஒரு விதை மேகசின் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப விதைக்கப்பட்டு ஒரு காரியம் செய்வோம் என்றால் அது எல்லோருக்கும் ஊழியம் செய்யும். பவுல் விதைக்கப்பட்டு எழுதின கடிதங்கள் நம்ம வாசிக்கிற ரோமரா இருக்கட்டும், கலாத்தியரா இருக்கட்டும், எபேசியரா இருக்கட்டும், பிலிப்பா இருக்கட்டும், எல்லாமே எழுதுனது தான். பவுல் நேர்ல வந்து யாருக்கு என்ன பண்ணல, ஊழியம் பண்ணல. அவர் எழுத்து மூலியமாக தான் ஊழியம் பண்ணாரு. ஒருவருடைய எழுத்து ஒரு சபையை திருத்துன்னு சொன்னா அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருப்பாரு. அந்த எழுத்துல எவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருப்பாரு. நம்மளா லெட்டர் எழுதி கொடுத்தா அங்கீகரிக்கிறாங்களா? அதுவே பச்சை இங்கில் யாராவது சைன் போட்டு கொடுத்தா, அப்ப நம்ம சைனுக்கும் பச்சை இங்க சைனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த சைன் பச்சை இங்கா மாறணும்னா படிக்கணும். நம்மளுடைய சிக்னேச்சர் கருப்பு கலர்ல இருந்து ப்ளூ கலரா மாறி, ப்ளூ கலர்ல இருக்கிறது ரெட் கலரா மாறி, ரெட் கலர்ல இருக்கிறது கிரீன் கலரா மாறணும்னாக்க அதற்கேற்ற அடித்தளம் நமக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். தகுதி என்ன பண்ணணும்,
அடையணும். தகுதி அடையாமல் விதைக்கப்படாமல் நான் ஒரு க்ரீன் கலர் லெட்டை வாங்கி சைனை போட்டு யாருக்காவது கொடுத்தேன்னாக்க என் மூஞ்சிலே கொண்டு திருப்பி அடிச்சிருவாங்க. யாரா நீ சைன் போட்டு கொடுக்குற க்ரீன் லெட்டர் அப்படின்னு. ஆனால் பவுலை பார்த்து யார் அந்த வார்த்தையை கேட்கல. பவுல் சொல்கிறாரு, நான் பவுல், எழுதுகிறது பவுல் என்று சொல்லி எழுதுறாரு. சபையார் தாகத்தோட வாசிக்கிறாங்க. நான் கொஞ்சம் இந்த சத்தியத்தை கொஞ்சம் இன்னும் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் எஸ்ராவின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அழுது தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அழுது ஒப்பு கொடுத்தார்கள். அது யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? கர்த்தர் இயேசு, அதாவது தேவன் தம்முடைய அந்த தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி அந்த தீர்க்கதரிசிகள் எழுதின எழுத்துக்களை வாசிக்கிறப்ப இவங்களுக்குள்ள அழுக வந்துச்சு. இங்க எழுதுறது யாரு? பவுல். எழுதுறது யாரு? அங்க எழுதின தீர்க்கதரிசிகள் எப்படி எழுதுனாங்க? கர்த்தர் சொல்லி எழுதுனாங்க. கர்த்தர் சொல்லி எழுதுனாங்க. நம்ம ஒத்துக்கிறோம் தீர்க்கதரிசின்னு சொல்லி. இங்க எழுதுறது யாரு? பவுல். பவுல் எழுதுறாரு, ஜனங்கள் அழுகிறாங்க. பவுல் தன்னை எந்த அளவு கிறிஸ்துவுக்குள் விதைத்திருப்பார். ஆனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பவுலுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சோம்ல, எப்படிப்பட்ட வாழ்க்கையை பவுல் வாழ்ந்தார். ஆனா அந்த பவுல் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதலுக்கு நேராக தன்னை விதைக்கப்பட்டதனால கர்த்தர் பவுலை வெளியரங்கமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போ ஒரு மனுஷன் வெளியரங்கம் ஆகணும்னா விதைக்கப்பட்டிருக்கணும். விதைக்கப்பட்டவன் ஜெபித்தாலும் ஊழியம், நடந்தாலும் ஊழியம், அவன் பரிந்து பேசினாலும் ஊழியம், அவன் எழுதி கொடுத்தாலும் ஊழியம். அவன் எது விதைக்கப்பட்டவன் எது செஞ்சாலும் இன்னொருவனுக்குள் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். காரணம், அவன் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்படுவோம்னு சொன்னா வெளியரங்கமாய் நம்மளாலையும் கிறிஸ்துவுக்காக பயன்பட முடியும் என்பது இன்றைக்கான பிரதான சத்தியம். அல்லேலூயா. 3வது காரியத்தை வாசித்து வேகமாய் நாம் நிறைவு செய்யலாம். ரோமர் எழுதின நிருபம் 6:5. ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். மறுபடியும் வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பவுல் இங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுமா? மரண சாயலுக்கு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. யாருடைய மரண சாயல்? கிறிஸ்துவினுடையதான மரண சாயலுக்கு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. முதலாவது பார்த்தோம், நாம் தகுதி அடையும்படி பிரயாசப்படணும். வெளியரங்கமான ஒரு மறுரூபத்துக்கு நம்ம தகுதி அடையணும். வெளியரங்கமான மறுரூபத்துக்கு நாம் விதைக்கப்படணும். வெளியரங்கமான மறுரூபத்துக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படணும். கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்படணும். ஒரு திராட்சை செடியானது கொடியோடு இணைந்திருக்கணும். கிறிஸ்து என்கிறதான செடியோடு இந்த கொடி என்ன பண்ணணும்? இணைந்திருக்கணும். இணைந்திராவிட்டால் அது நறுக்கி எறியப்படும். அது நறுக்கி எறியப்படும். இணைந்திருக்கிற கொடி காய்ந்து போகாது. கொடிகள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பாவக்காய் கொடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கொடி அந்த செடியோட தண்டோடு இணைந்திருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள பச்சை தன்மை என்ன பண்ணும்? அது பார்க்க பச்சையா இருக்கும். அதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்ட மாட்டாங்க. அதே கொடியில சில இலைகள் காய்ந்து காணப்படும். அதை வெட்டுவாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கிற வாழ்க்கை நம்மை எந்த இடத்திலையும் வெட்டி விடாதபடிக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாகவே வைத்திருக்கும். நம்முடைய தகுதி எதுனா கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருப்பது. நாம் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருப்போம் என்றால் யாராலும் நம்மை வெட்ட முடியாது. நம்மை வெட்டி எடுக்க முடியாது. சத்துருவே வெட்ட வந்தாலும் சத்துருவால வெட்ட முடியாது. பிசாசுகள் வெட்ட வந்தாலும் வெட்ட முடியாது.
வேற எந்த காரியங்கள் வந்தாலும் வெட்ட முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படாமல் நம்முடைய பச்சை தன்மை மாறி நாம் அப்படியே காய்ந்த இலைக்கு நேராய் மாறுவோம் என்றால் போறவன் வரவெல்லாம் வெட்டி விட்டு போயிடுவான் நம்மள. அப்ப கொடியானது செடியோடு இணைந்து இருக்கணும். அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் இணைந்திருப்பேன் என்றால் நான் வெளியரங்கமாய் பயன்பட முடியும். நான் வெளியரங்கமாய் பயன்பட முடியும். சீஷர்கள் தங்களை கிறிஸ்துவோடு இணைத்து கொண்டார்கள். துண்டித்தவர்கள் தான். மீன் பிடிக்க போயிட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கையை தொடர்ந்தவர்கள் தான். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் தங்களை மறுபடியும் இணைத்து கொண்டார்கள். அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 16ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அப்படியே யோவான் 21:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும். போதும் போதும் போதும். பேதுருவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பார் இயேசு கிறிஸ்து. பேதுருவே, உன்னைய சந்திக்க நான் கடலோரத்துக்கு என்ன பண்றேன்? வரேன். உன்னைய சந்திக்க நான் கடலோரத்துக்கு வரேன். உனக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? போகிறேன். எதுக்கு பேதுருவை மட்டும் பர்டிகுலரா சொல்லி அனுப்புற? சீஷர்களுக்குன்னு சொல்லிட்டாரு. பேதுருவும் சீஷன் தான். ஆனா பேதுரு பேரை மட்டும் ஏன் சொல்ல சொல்றாரு? ஏன்னா பேதுருவுக்கு திபேரியா கடற்கரையில கர்த்தருக்கும் பேதுருவுக்கும் ஒரு இணைப்பு என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. ஒரு இணைப்பு நடந்தா ஒரு மாற்றம் என்ன பண்ணும்? நடக்கும். துண்டிக்கப்பட்டவர் தான் பேதுரு. இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டவர் தான் பேதுரு. ஆனா துண்டிக்கப்பட்ட பேதுருவை கர்த்தர் கைவிடாமல் மறுபடியும் இணைத்து கொள்ளும்படி ஒரு சந்திப்பை பேதுருவுக்கு கர்த்தர் ஏற்படுத்துறாரு. இன்றைக்கும் ஒரு சந்திப்பை கர்த்தர் நம்ம கொடுக்கிறாரு. நான் ஒருவனுடைய இருதய கதவை தட்டுவேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு தன் கதவை திறந்தால் அவனோடு நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். அப்ப இன்றைக்கும் ஒரு சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது, உன் கதவு எனக்காய் திறக்கப்படாதா என்று சொல்லி. பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு சத்தத்தை கொடுத்தாரு. பேதுருவே, நான் உன்னை அங்க வந்து என்ன பண்றேன்? உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா நான் என்ன பண்ணணும்? டீல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு தனியான ஒரு சந்திப்பு என்ன பண்ணுது? தேவைப்படுதுன்னு பேதுருவுக்காக அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. அதே போல யோவான் 21ஆம் அதிகாரத்துல பேதுரு கடலுக்கு வலைய தூக்கிட்டு போறப்ப இயேசு கிறிஸ்து முன்பாக போய் நிற்கிறாரு. இப்ப பேதுரு வராரு, இயேசு வராரு. இருவரும் ஒருமித்து ஒரு இடத்துல போய் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. அப்ப இயேசு கேட்கிற ஒரு வார்த்தை, நீ மறுபடியும் இணைஞ்சிக்க ஆசைப்படுறியா? நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. என்ன அர்த்தம்? வெட்டப்பட்ட நீ மறுபடியும் இணைய ஆயத்தமா? கிறிஸ்துவின் சத்தியத்திலிருந்து, சபையிலிருந்து, உபதேசத்திலிருந்து, ஞானஸ்தானத்திலிருந்து வெட்டப்பட்டு இன்றைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு வார்த்தை வருது, நீ மறுபடியும் இணைக்கப்பட ஆயத்தமா? இணைக்கப்பட ஆயத்தமா? இணைக்கப்பட ஆயத்தமா இருப்போம் என்றால் வெளியரங்கமான அடையாளங்களை கர்த்தர் காண்பிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் வெட்டப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே, நான் வெட்டப்பட்டது உண்மைதான். ஆனால் நான் மறுபடியும் இணைந்து கொள்ள இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. இணைந்து கொள். இனி எனக்காக நீ என்ன பண்ணு? செயல்படு. தகுதி அடையணும், விதைக்கப்படணும், இணைக்கப்படணும். அப்ப பேதுருவை இயேசு இணைத்து கொள்ள வந்தது போல இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய சபைக்கு நேராக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நமக்கு நேராக சொல்லுகிற வார்த்தை, உயிர்த்தெழுந்த தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறேன், என்னோடு இணைந்து கொள்ள நீ ஆயத்தமா? இணைந்து கொள்ளுவாய் என்றால் என்னுடைய மகிமை உனக்குள்ளும் வெளியரங்கமாய் உன்னை மறுரூபமாக்கி உன்னை வேறு மனுஷனா என்ன பண்ணும்? காண்பிக்கும்.
இந்த ஜனங்களுக்கு நாம் வேறு மனுஷனாய் மாறணும்னா, இந்த ஜனங்களுக்கு நாம் ஊழியம் செய்யணும்னாக்க, இந்த ஜனங்களுக்கு நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரசங்கிக்கணும்னாக்க நமக்குள் ஒரு மறுரூபம் வேண்டும். இந்த 21 நாட்களும் அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு நேராக தான் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை விரும்புகிறார். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாள் மாற்றங்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடையணும். ஒவ்வொரு மறுரூபமும் நமக்குள்ள வேணும். ஏன்னா ஒவ்வொரு விதமான மறுரூபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். ஏன்னா பவுல் இந்த அளவுக்கு ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அவர் எந்த அளவுக்கு தன்னை மறுரூபமா இணைத்திருப்பார்னு தெரியல, எனக்கு தியானிக்க முடியல. அந்த அளவுக்கு பவுல் தன்னை இணைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் 3வது வானம் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டேன், எடுத்துக்கொள்ளப்பட்டேன். இவ்வளவு ஆழமான சத்தியத்தை பவுல் பேசுவதற்கு காரணம் என்ன? பவுல் தேவனோடு இணைந்திருந்தார். பவுல் தேவனோடு இணைந்திருந்தார். இணைக்கப்பட்ட பவுலுக்கு தான் கர்த்தர் கொடுத்த தரிசனம் 3வது வானம் வரைக்கும். 3வது வானம் வரைக்கும் இணைக்கப்பட்ட நிறைய தரிசனங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். இணைக்கப்பட்ட அநேக தரிசனங்களை கர்த்தர் நமக்கு தருவார். யோவேல் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வாக்கியம் போடப்பட்டிருக்கும். குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் இவங்க எல்லாம் பயன்படணும்னாக்க அவங்க எல்லாருமே இணைக்கப்படணும். அவங்க எல்லாருமே இணைக்கப்படணும். யோசேப்பு மாத்திரம் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லவனாய் மாற காரணம் என்ன? யோசேப்பு கிறிஸ்துவுக்குள் தன்னை இணைத்திருந்தார். தானியேல் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவராய் மாற காரணம் என்ன? அவர் தன்னை ஜெபத்தோடு கர்த்தருக்குள் இணைத்திருந்தார். யார் ஒருவர் ஜெபத்தில் இணைந்து, கிறிஸ்துவுக்குள் இணைந்து, தனி ஜெபத்தில் இணைந்து, உபவாசத்தில் இணைந்து, தங்களை கிறிஸ்துவுக்கு நேராக யார் இணைத்துக் கொள்வதற்கு எப்படியாவது பிரயாசப்படுறாங்களோ, எந்த விதத்திலேயாவது நான் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கணும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அப்ப உயிர்த்தெழுந்த சத்தியம் எதற்கு? வெளியரங்கமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக ஒருவன் வெளியரங்கமாய் செயல்பட வேண்டும் என்றால் அவன் முதலாவது தகுதி அடையணும். என்ன தகுதி? அவனுடைய பாவங்களை எல்லாம் விட்டு வெளியே வர வேண்டும். நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி உதறி தகுதிக்கு நேராக செயல்படணும். 2வது விதைக்கப்படணும். விதைக்கப்படணும். ஒரு மாற்றத்தை நமக்குள் உணரணும். விதை உணரணும் மாற்றத்தை. 3வது இணைக்கப்படணும். இது 3 இல்லைன்னா வெளியரங்கமான மறுரூபம் நிச்சயமா நடக்காது. நம்ம 21 நாட்கள் மறுரூபம் என்று சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த மறுரூபத்தின் நாட்களை வந்து உக்காந்தா மட்டும் மறுரூபம் வராது. மறுரூபத்துக்கு தகுதி அடையணும். மறுரூபத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். விதைக்கப்படணும். மறுரூபத்துக்கு இணைக்கப்படணும். இணைக்கப்படாம 21 நாட்கள் தேவ சமூகத்துல உட்காந்துட்டு என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா எப்படி நடக்கும்? இன்றைக்கு பல உபவாச ஜெபங்கள் அப்படிதான் இருக்கு. அங்க போனேன், எங்க போனேன், அங்க உபவாச ஜெபத்துக்கு போனேன், நடக்கல. இந்த இடத்துக்கு நான் வருஷந்தோறும் நான் போய்கிட்டு தான் இருக்கிறேன், நடக்கல. ஏங்க நீங்க பொருத்தனையோடு போறதுனால அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்கணும்னா இங்க விதைக்கப்பட்டிருக்கணும், இங்க இணைக்கப்பட்டிருக்கணும், இங்க விட்டு வந்திருக்கணும். எதையும் விட மாட்டேன், எதையும் நான் மாத்திக்க மாட்டேன், அற்புதம் நடக்கணும். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? 21 நாள் இல்ல, 21 வருஷம் உபவாசம் போட்டு உட்காந்தாலும் அற்புதம் நடக்காது. ஆயுள் முழுக்க உபவாசத்தையே போட்டிருந்தாலும் மாற்றம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. மாற்றம் வேணும். விதைக்குள் மாற்றம் வேணும். நான் மாறாம மாற்றத்தை தேசத்தில் காண முடியாது. நான் மாறாமல் சபைக்குள்ளேயும் மாற்றத்தை காண முடியாது. நான் ஒருவன் மாறாமல் வெளியரங்கமான மறுரூபத்தை கிறிஸ்துவுக்காக இந்த ஜனங்களுக்குள்ள காண்பிக்கவும் முடியாது. இன்றைக்கு பல உபவாச ஜெபத்துக்கு போகிறோம், மாற்றம் நடந்திருக்கா? அதே கிரியை இதனை மறுபடியும் செயல்படுது. அப்ப எப்படி மற்ற காரியங்கள் நடக்கும்? எனக்கு அது தெரியல, புரியல. ஜெபிக்கிறவங்க தான், மாற்றம் இல்லைன்னா ஜெபம் பண்ணி வேஸ்ட். உபவாசிக்கிறவங்க தான், மாற்றம் இல்லைன்னா உபவாசம் பண்ணி வேஸ்ட். விசுவாசமானவங்க தான், மாற்றம் இல்லாத விசுவாசம் வேஸ்ட். அதைத்தான் பவுல் சொன்னாரு கொரிந்தியர் 13.
நீ எவ்வளவு பெரிய தாளந்து உடையவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இல்லைன்னா நீ வேஸ்ட். அப்ப எதை அவர் முக்கியத்துவப்படுத்தாரு? கிறிஸ்துவின் அன்புக்குள் தன்னை ஒருவன் தகுதிப்படுத்திக் கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்புக்குள் தன்னை ஒருவன் விதைக்கப்படணும். கிறிஸ்துவின் அன்புக்குள் ஒருவன் தன்னை இணைத்துக் கொள்ளணும். அவன் செய்கிற ஊழியம் பயன்படும். அவன் பண்ணுகிற ஜெபத்துக்கு கர்த்தர் கேட்பாரு. அவன் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனம் அங்கீகரிப்பாரு. மற்றபடி நான் சொன்னாலும் நடக்காது. யாரு சொன்னாலும் என்ன பண்ணாது? விதைக்கப்பட்டவன் சொன்னாதான் நடக்கும். இணைக்கப்பட்டவன் சொன்னாதான் நடக்கும். அதுக்கு நாம இணைஞ்சிருக்கணும். நாம விதைக்கப்பட்டிருக்கணும். நாம விதைக்காம, நாம இணைக்காம, நாம தகுதி அடையாம ஆண்டவரே பேசுங்கன்னா யார்கிட்ட பேசுவாரு? இவங்களும் தான் தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறப்பதான் எல்லா சாஸ்திரிகளும் ஜெபம் பண்ணாங்க. யார்கிட்ட ஜெபம் பண்ணாங்க? அவங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணாங்க? பதில் வந்துச்சா? தானியேல் ஜெபம் பண்ணாரு, பதில் வந்துச்சு. காரணம் என்ன? தானியேல் ஜெபிக்கிற இடத்தை தெரிந்து, இணைக்கப்பட்டு, விதைக்கப்பட்டு, தகுதி பெற்று அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப ஜெபிக்கிறவருக்கு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படையா மாறுச்சு. நாம் எந்த ஒரு தகுதி அடிப்படையும் இல்லாமல் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் லாபத்தை எதிர்பார்த்தோம் என்றால் அது நடக்காது. ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? எல்லாத்தையும் விடணும். நஷ்டமும் குப்பையுமா தூக்கி எறியணும். போய் தொலை, இதுக்கப்புறம் இது என் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு. ரெண்டாவது விதைக்கணும். ஐயோ, என்னால முடியாதே, என்னால தனித்து இருக்க முடியாதே, மாற்றத்தை காண முடியாது, என்னால இணைக்க முடியாதே. இணைக்கப்படும் பொழுது அநேக காரியங்கள் நம்மளை இழுத்து கொண்டு போங்க. வா அங்கிட்டு போயிட்டு வருவோம் கொஞ்சம் அப்படின்னு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பாவக்காய் கொடியும் பீக்கங்காய் கொடியும் தர்பூசணி கொடியும் எந்த கொடியா இருந்தாலும் அந்த கொடி வேறொரு கொடியோடு சேர்ந்து என்ன பண்ணாது? படர்ந்து தன்னுடைய கனி என்ன பண்ணாது? கொடுக்காது. அந்தந்த செடி அந்தந்த கொடி அந்தந்த செடியோடு இணைந்திருந்தா மட்டும்தான் மிகுந்த கனி கொடுக்க முடியும். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் இணைந்திருந்தா கனி கொடுக்க முடியும். தர்பூசணி கொடி போய் பாவக்காய் கொடியோட இணைஞ்சிருந்தா தர்பூசணி இனிக்குமா கசக்குமா? அப்புறம் கசக்கும். இன்னைக்கு ஒரு ஒரு சயின்ஸ் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. பயாலஜிக்கலாக மாற்றங்களை ஏற்படுத்துறவங்க, பயாலஜிக்கல் ஃபாதர், பயாலஜிக்கல் மம்மி, பயாலஜிக்கல் ஃப்ரூட்ஸ், பயாலஜிக்கல் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பயாலஜிக்கல் என்ன பண்ணிட்டாங்க? மறுபணு மாற்றுதல். ஒருடைய மறுபணு மாற்றப்பட்டா அவன் வேறு மனுஷன் என்ன பண்ணுவான்? சிங்கத்துக்கும் கரடிக்கும் பிறந்தது தான் லைக்ரான்ற ஒரு உயிரினம். ஆனால் அந்த உயிரினத்தால் ஒரு பிரயோஜனமும், அதுக்கு சிங்கத்தோட பலமும் இருக்காது, புலியோட தந்திரமும் இருக்காது. ஆனால் அது சிங்கத்துக்கும் புலிக்கும் பிறந்த காரணம் மறுபணு மாற்றம். சிங்கத்துக்கு பிறந்தா சிங்கமாக தான் இருக்கணும், புலிக்கு பிறந்தா புலியாக தான் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து பிறந்தா ஒன்றுத்துக்கு என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பயன்பட முடியும், உலகத்தோடு இருந்தால் பயன்பட முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருப்பேன் உலகத்துக்குள்ளேயும் இருப்பேன்னா லைகரை போல ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்படாமல் தான் என்ன பண்ணணும்? இருக்கணும். எதுக்குமே அது என்ன பண்ணாது. பார்க்க புஷ்ஷுன்னு இருக்கும், பெருசாக இருக்கும். நீங்கள் போனால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், லைகர்னு சர்ச் பண்ணி பாருங்கள். பெருசாக இருக்கும், சிங்கத்தை விட வெயிட்டாக இருக்கும், புலியை விட ஒசரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு வேட்டையாட தெரியாது. ஏன்னா சிங்கத்தோட குணாதிசயமும் அதுக்குள்ளே கிடையாது, புலியோட குணாதிசயமும் அதுக்குள்ளே கிடையாது. அதுக்குள்ளே வேறொரு குணாதிசயம் என்ன பண்ணுது? இருக்கு. நம்முடைய மறுபணு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அப்போ கிறிஸ்துவை போல மறுரூபமான வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது. அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதல் எதுக்கு? கொண்டாடுவதற்கா? இல்லை, வெளியரங்கமாய் சத்தியத்தை கடத்துவதற்கு. உயிர்த்தெழுதல் வெளியரங்கமான சத்தியத்தை கடத்துவதற்கு. அப்போ இதுக்கப்புறமா ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சென்ட் பண்ணுறதை விட்டுட்டு வெளியரங்கமான ஊழியத்தை என்ன பண்ணுவோம்? செய்வதற்கு புறப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துக்கு நேராக. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா.